السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وبعد. எல்லா புகழும் ஏகிறவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய் அல்ஹம்துலில்லாஹ். அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கான செய்தி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் ஹயாஉ லா யஅதி இல்லா பிகைரின். வெட்கம் என்பது நன்மையை தவிர வேறு எதையும் தராது, வேறு எதையும் கொண்டு வராது என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் உண்மையில் வெட்கம் என்பது நாம் வெட்கம் கொள்வோம் என்று சொன்னால் அது நம்மை பல பாவங்களிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது. இன்றைய தினத்தில் வெட்க உணர்வு இல்லாததினால்தான் இன்றைய தினத்தில் பாவங்கள் சர்வசாதாரணமான முறையில் இன்று பாவங்கள் பாவம் என்று பார்க்கப்படாமலே மற்றவர் பார்க்கிறார்கள், அவர்கள் பார்க்கிறார்கள், சமூகத்தில் நாம் இழிவுபடுத்தப்படுவோமே, நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் கேவலப்படுத்தப்படுவோமே, இவ்வளவு மக்கள் இருப்பார்கள், அவருக்கு முன்னால் கேள்விகள் கேட்கப்பட்டு என்னுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் வெளிக்காமிக்கப்பட்டால் என்னவாகும் என்ற எந்த விதமான வெட்கமும் இல்லாமல் இன்றைக்கு வெட்க உணர்வுகளை இழந்தவர்களாக இருப்பதனால்தான் பாவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது, தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஒரு அந்நிய ஆண் வரும்பொழுதும் சரி அல்லது ஒரு அந்நிய பெண் வரும்பொழுதும் சரி நாம் வெட்கப்படுவோம் என்று சொன்னால் நமது பார்வையை நாம் தாழ்த்தி கொள்வோம், நமது ஆடையை நாங்கள் சரி செய்து கொள்வோம், நம்முடைய செயல்பாடுகளை சரியான முறையில் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். யாருக்காகவும் பாவங்களை செய்வதற்கு நாங்கள் துணிய மாட்டோம். ஆக அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இந்த வெட்க உணர்வு என்பது ஈமானுடைய ஒரு கிளை என்பதாகவும் நாம் பார்க்கிறோம். நமது மார்க்கமும் மிக அதிகமாக வலியுறுத்தக்கூடிய, கவனம் எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த அல் ஹயா என்று சொல்லக்கூடிய இந்த வெட்க உணர்வு. ஆக அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, வெட்க உணர்வோடு வாழ்வோம். நாளை மறுமையில் நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் குடும்பத்தோடு நபியோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்துள்ள வேண்டும் என்று அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்துள்ளுவானாக. நாளைய தினம் வேறு ஒரு செய்தியோடு கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற இந்த நிகழ்வின் வாயிலாக சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.